ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி ஜூஸியான ஜிலேபி செய்யலாம். ஜிலேபிக்கு தேவையான உளுந்து 1/4 கிலோ எடுத்திருக்கிறேன். தண்ணியை ஊற்றி நல்லா 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து உளுந்தை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சு மாற்றிக்கோங்க. அரைச்சி ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். ஜிலேபிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பால் கவர் எடுத்திருக்கிறேன். மாவு உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஜிலேபி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஜிலேபி நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை பாக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றும் போட்டுக்கோங்க. பொரிச்சு வச்சா ஜிலேபி எல்லாத்துமே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. அந்த இனிப்பு உள்ளே இறங்கணும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே ஒவ்வொன்றும் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஜூஸியான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.